நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஜாஷுவா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெயிப்போம். மகா பரிசுத்தம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, அருமையான கர்த்தருடைய ஜனங்களோடு இணைந்து தந்த கிருபை இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்று கர்த்தாவே எங்களை தூக்கி நிறுத்தி எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி நீ என்னுடையவன் என்று சொல்லி தாங்கின தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இன்னைக்கு தாவீதினுடைய விழுந்து போன கூடாரத்தை திரும்பமாக எடுப்பித்து அதன் ஸ்தானத்தில் நிலைநிறுத்தின தேவன் என்று சொல்லியிருக்கிறபடி எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதே காரியத்தை செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து அவைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்படுகிறது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார், ஆமேன். அதே போல் அப்போஸ்தலர் 15:17 வாசிப்போம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது, ஆமேன். அருமையான சகோதரனே, பிரீச்சஸ் அதாவது திறப்புகள், ரூயின்ஸ் பழுதாய் போனது, 2 பிரதான சம்பவங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கி உலகத்திலே அநேக விழுந்து போனார்கள், திரும்ப எழுந்திருக்கவில்லை. பெரிய ராஜ்யங்கள் அழிந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இப்படியே ஒவ்வொரு நாடுகளும் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அந்த ராஜ்யங்கள் அழிந்தது, திரும்ப எழுந்திருக்கவில்லை. ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கூடாரம் யாருடையது என்று சொல்லப்படுகிறது? தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அநேக கூடாரங்களை வேதத்தில் மாற்றிருக்கிறோம். தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. அது விழுந்து போய் இருக்கிறது என்று சொல்லி தேவனாய கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனாய கர்த்தர் அவனை பார்க்கும் பொழுது உலகத்தில் அநேக தீர்க்க தரிசனங்களை நாங்கள் நாடி ஓடுவோம். அதில் என்ன கேட்போம் அப்படின்னா, நான் வீடு கட்டணும், என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், என் பிள்ளைகிட்ட படிப்பு, என் எதிர்காலம், அப்படி தான் கேள்வி கேட்போம். ஆனால் தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய விழுந்து போன பகுதியை குறித்து தேவன் கரிசனை எடுத்து அதை திரும்ப ஸ்தாபிக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன் விழுந்தது, எதற்காக விழுந்தது, என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோபுடைய சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அழிவு வருகிறது. பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போகிறார்கள். அவர் அந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது மிகுந்த துக்கப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு நாளில் நான் தெருவில் நடந்து வரும் பொழுது எல்லாரும் எழுந்திருப்பார்கள். இன்றைக்கி என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது.
விழுந்து போன நிலைமை குறித்து ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொரு நிலையில் விழுந்து போனவங்களுக்கு அந்த பாடுகள் புரியும். ஒரு ஐஸ்வர்யவான் விழுந்து போனான் என்றால் அவனால் எதையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் என்ன செய்வதென்று தெரியாது. ஆகாரை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறாள். தேவதூதன் ஒரு கேள்வி கேட்குறான், எங்கேருந்து வாராமா அப்படின்னு சொல்லி. நான் எஜமான இடத்தில் வாரேன் என்று சொல்லுவேன். ஆனால் எங்கே போகிறேன்னு கேட்கும் பொழுது அவளுக்கு சொல்ல முடியவில்லை. தன் வாழ்க்கையில் ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நடக்கிறது. அவள் அந்த எஜமான் வீட்டில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் துரத்தப்பட்ட பொழுது அவள் வாழ்க்கையில வேதனை வருகிறது. இப்படியே ஒவ்வொரு சம்பவங்களாய் பார்க்கும் பொழுது மனிதண்ட வாழ்க்கையில விழுந்து போன நிலைமைகள் அநேகம் காணப்படுகிறது. நான் பாவத்தில் விழுந்து போனேன், வியாபாரத்தில் விழுந்து போனேன், ஊழியத்தில் விழுந்து போனேன், என்னுடைய குடும்ப காரியங்களில் விழுந்து போனேன். இப்படி பல பகுதிகள் காணப்படுகிறது. இந்த விழுந்து போனவருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் அவர்களோடு நீங்கள் பேசும் பொழுது எதையுமே அவர்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் அவருடைய சிந்தனை என்னவென்றால், என் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டது, ஏன் எனக்கு இப்படி நிலைமை வந்தது, ஏன் இப்படி ஆகிவிட்டேன் என்று சொல்லி. இது உலகத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களாய் காணப்படுகிறது. இதே போல வேதத்தில் இந்த தாவீது ராஜாவின் கூடாரம் விழுந்து போனதை குறித்து வேதம் சொல்கிறது. இதில் முதலாவது சொல்லப்பட பிரீச்சஸ், திறப்புகள் என்று சொல்லப்படுகிறது. தேவனாய கர்த்தர் எப்படி விழுந்து போனதை முதலில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால், விழுந்து போனது என்று சொல்லி முதலாவது ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். தன் வாழ்க்கையில் எதனால் விழுந்தேன், ஏன் விழுந்தேன், எதற்காக விழ தள்ளப்பட்டு இருக்கிறேன் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் முதலாவது இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு மனிதன் வரும் பொழுது, அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே மகளே என்று சொல்லுவார். அல்லேலூயா. அவள் விழுந்து போன பகுதியை குறித்து தெளிவாய் சொல்லி கொடுக்கிறார். நீ விழுந்தது இதில் தாம்மா, நீ விபச்சாரம் செய்ய போய் தான் உன் வாழ்க்கை விழுந்தது. அதே போல் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பிரீச்சஸ், திறப்புகளை முதலாவது தேவனாய கர்த்தர் இந்த இதில் விழுந்த பகுதிகளிலே அவருக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார். அதில் ஃபெயிலியர் ஆஃப் த அப்சர்வ் ஆஃப் லா என்று சொல்லப்படுகிறது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய நியாயங்கள், அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். அதில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய கட்டளைகளை ஒரு மனிதன் மீறும் பொழுது அவன் விழுகிறவனாய் இருக்கிறான். கட்டளை என்று சொல்லப்படும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பல கட்டளைகள் காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது பல காரியங்கள் வேதத்தில் சிறு கட்டளை தான் காணப்படும், சின்ன ஒரு எழுத்து தான். இதை நான் மீறும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அழிவு என்பது எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எழுத்து தான். அந்த எழுத்து என்ன செய்கிறது, எங்களுடைய வாழ்க்கையின் சிதைந்து அழிந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நிம்மதியை இழக்கிறோம், சமாதானத்தை இழக்கிறோம். ஏன் வாழ வேண்டும், மரித்து போனால் நலமாயிருக்கும், நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், தேவ ஆலயத்துக்கு போக மாட்டேன், பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தை எல்லாம் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ முதலாவது தேவனுடைய கட்டளையை மீறுகிறோம் என்று சொல்லி நினைப்பூட்டுகிறார். பிரீச்சஸ், அதாவது திறப்புகளை அடைக்கிற தேவன் முதலாவது சொல்லுகிறார், இந்த இடத்துல நீ முதலாவது ஆரம்பி என்று சொல்லி. அதாவது மணவாளனும் மணவாட்டிக்கு உள்ள பகுதியை சொல்லிக் கொடுக்கிறார். மணவாளனும் மணவாட்டியும் உலகத்தில் திருமணத்தன்று ஒரு உடன்படிக்கை செய்வார்கள். பரிசுத்த ஆசாரியர்கள் இருக்கும் பொழுது, ஆசாரியர்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்திலிருந்து ஆலய பிரகாரங்களிலிருந்து சுற்றிலும் பரிசுத்தவான்கள் இருப்பார்கள், நீதிமான்கள் இருப்பார்கள். தேவாதி தேவ சமூகத்திற்காக கணவனும் மனைவியும் ஒரு உடன்படிக்கை செய்வார்கள். இந்த உடன்படிக்கையை தேவனாய கர்த்தர் தாவீதின் வாழ்க்கையில நினைப்பூட்டுகிறார். இந்த உடன்படிக்கையை நினை, இதை மீறினது நிமித்தமாய் உன் கூடாரம் விழுந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப எதுல கை வைக்கிறாரு, முதலாவது நீ லா, இந்த சட்டத்துக்குள்ளாய் நீ வர வேண்டும். இதுக்குள்ளாய் தேவ சட்டத்துக்குள்ள வரும் பொழுது உன்னுடைய கூடாரத்தை நான் ஸ்தாபிப்பேன். அடுத்து சொல்ல பிரேக்கிங் ஆஃப் ரிலேஷன், அடுத்ததாவது ரிலேஷன்ஷிப், தேவனுக்கும் நமக்குள்ள உறவை அடுத்ததாக சொல்லி கொடுக்கிறார்.
நீ ஏன் முந்தி மாதிரி என்னை தேடுறது கிடையாது? ஆதியில் என்னிடத்துல ரொம்ப அன்பா இருப்ப, எப்பொழுதும் ஜெபம் வேதம் வாசிப்பு தேவாலயத்துல முதலாவது நீ போயிடுவ. ஆனா இப்ப இப்ப என்ன செய்யற அப்படின்னா, தேவாலயத்துக்கு 2 பாட்டு பாடின பிறகு அதுவும் முன்னுக்கு உட்கார மாட்டேங்கிற, பின் ரோல போயிட்டு எல்லாவற்றையும் பறி கொடுத்தோன்னா உட்கார்ந்து இருக்கிற. முந்தி எப்படா ஜெபிக்கணும்னு ஒரு நினைவு இருந்துச்சு, இப்ப அப்படியெல்லாம் இல்லை. எப்படா கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில் ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி அந்த உறவு இருக்க வேண்டும், நீ என்னோடு பேச வேண்டும், ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும், ஒவ்வொரு நிமிடம் என்னோடு பேச வேண்டும், இதை நீ விட்டு விலகி விட்டாய் என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நாள் மோசே நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்வாங்க, ரொம்ப பிஸி அப்படின்வாங்க. ஒரு நாள் மோசே தேவனாய கர்த்தர் சொல்றார், எல்லா கர்த்தருடைய ஜனங்களையும் கூடாரத்துக்கு அனுப்பிட்டு நீ என்கிட்ட நில்லு அப்படின்ட்டுருவார். இவ்வளவு நாள் எங்கே நின்றுக்கிட்டு இருந்தாரு? ஜனங்களோட பிரச்சனையை தீர்ப்பது, ஜனங்களுடைய காரியங்களை பேசுவது. ஆனால் தேவனோடு ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடுச்சு? இப்போ மனிதனுக்கு அது செய்யத்தான் வேணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு? தேவனாய கர்த்தர் என்னோட பேசம்மா, என்னோட பேசு, உன்னை உண்டாக்குனது சிருஷ்டித்த தேவன் சொல்லி நீ எல்லாத்தையும் வச்சுக்க, அந்த ஜனங்கள் நான் பார்த்துக்கிறேன், நீ முதலாவது என்னோட இருக்கணும்னு சொல்லி மோசே என்ன செய்கிறார், நீ என்கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ரிலேஷன்ஷிப் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்டேட் பண்ணுகிறார். இந்த உறவு சரியாக வர வேண்டும். ஜெபிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்படுகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களை எப்படி கட்டுறாரா? அப்போஸ்தலர் எதுக்கு வச்சிருக்காரு? தீர்க்கதரிசிகளை
தேவன் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ வந்து இருக்கிறாங்க. இது எங்க தேவன் இருக்கிற இடத்துல அவரை விலக்கிட்டு அந்த இடத்துல இன்னொரு நபரை வைத்து கொண்டோம். நபர்ன்னு சொல்லும் பொழுது அது ஞானமா இருக்கலாம், படிப்பறிவா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட செல்வமா இருக்கலாம், உங்களோட அதிகாரமா இருக்கலாம். இன்னும் அதை பத்தி பார்க்கணும்னா எசேக்கியேல் 28 நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க. உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவுன்னு சொல்லி 21 இடங்கள் சொல்லப்படுகிறது. ஆதலால் உன்னை தரையில தள்ளி பூமியின் மேல் சாம்பலாக்கு என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு ஒரு காரியத்தை வைத்து இந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல தேவனாய கர்த்தர் செய்கிற இந்த திறப்புகளை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். இதனால தாமா உனக்கும் எனக்கு இடைவெளி வந்துச்சு, இதெல்லாம் சரி செய், இதெல்லாம் சரி செய். இது சரி செய்தால்தான் இந்த கூடாரம் திரும்ப எழுந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வேதத்தில் பார்க்குற இன்னும் பகுதியை பார்த்தீங்கன்னா, இந்த ஆமோஸ் 1ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிட்டே வந்து 11 வச்சும் வாசிங்கன்னா, இந்த 12 வச்சும் வாசிக்கும் போது 11 வச்சும் வாசிக்கிற நேரம் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, அதில் யாருமே திரும்ப எழுந்திருக்க முடியாதபடி அவ்வளோ சம்பவங்களும் எழுந்திருக்கும். அதில் எழுதியிருக்கிறது அவ்வளோ தீவிரமாய் தேவனுடைய கோபம் வெளிப்படுறதை பார்த்துருக்கலாம். ஆனால் 12ல் மாத்திரம் வந்து தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை எடுப்பேன்னு சொல்கிறார். 11 வச்சும் வாசிங்கன்னா தேவனுடைய கோபம் எப்படி வெளிப்படுதுன்னு தெரியலாம். விழுந்துட்டியா அவ்வளோதான் முடிஞ்சுன்ற மாதிரி அதில் இருக்கும். அது தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, அதோட முடிந்து போய் விட்டது, அது அவ்வளோதான், செய்ய முடியாது, சரி செய்ய முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் விடுபட்டவைகளாய் காணப்படுகிறது. அடுத்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த திறப்புகள் என்று சொல்லப்படும் பொழுது ஆதியாகமம் 26:4 வாசிப்போம். ஆபிரகாம் என் சொல்லு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இதில் வேதத்தில் இந்த திறப்புகள் எதெல்லாம் அப்டேட் பண்ணுறாரு அப்படின்றத இந்த ஆபிரகாம் இந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். இதில் எத்தனை இருக்குன்னு வாசி பாருங்க. எத்தனை இருக்கு? 26:4 ஆபிரகாம் என் சொல்லு கீழ்ப்படிந்து. ஆபிரகாம்ன்ற இடத்துல விசுவாசத்தை வைத்து கொள்ளுங்க. அதுலேருந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை வரும். 4, 5ன்னு சொல்லுவீங்க, ஆனால் 8 பகுதிகள் இருக்கும், 8 காரியங்கள் இருக்கும். இந்த 8 காரியங்கள் பிரதான காரியங்களையும் தேவனாய கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையிலே சரி செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மணவாளனுக்கும் மணவாட்டியும் எப்படி உடைஞ்சிச்சோ அது அந்த இடத்துல எல்லாம் சரி செய்கிறார். அடுத்து ரூயின்ஸ் பழுதாய் போனது என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் தேவனாய கர்த்தர் இதில் சொன்ன எல்லா காரியங்களையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, ரீசனை எதுக்காக நீங்கள் விழுந்தீங்க ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரீசன், இது என்ன காரணம். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லி, இதனால தான் ஏன் அவங்களுக்கு இந்த பிரச்சனை, இதனால தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தேவனாய கர்த்தர் இந்த விழுந்து போனது காரணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இதிலிருந்து தூக்கி விடுறதுக்கு சொல்லி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, விழுந்து போனது தெரியும், எலும்புறதுக்கு தெரியாதவர்களாய் தடுமாறுவார். ஏன் எலும்ப முடியலை, ஜெபிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், இங்கெங்கே ஓடுறோம். இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்தீங்கன்னா நீங்களாவே வரணும். நீங்களாவே வந்து நின்றீங்கன்னா தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்வார். நான் ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே நான் எவ்வளவு உண்மை உள்ளவன் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படி. அப்போ என் சிந்தனையில் உணர்த்தினார், உங்கள்கிட்ட டைம் கேட்கும் பொழுது நீ எவ்வளோ சொல்கிற அப்படி. பொதுவாக 7:27 இருந்துச்சுன்னா எத்தனை மணி சொல்லுவோம் டைம்? 7:30ன்னு சொல்லுவோம், அப்படி இல்லையா? அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், டைமே உண்மை இல்லாதவன் நீ டைமை கூட உண்மையாக சொல்கிற. உன் டைமை கேட்டால் 7:27னா 7:27ன்னு சொல்கிறதுக்கு பாலா நீ 7:30ன்னு சொல்கிற, இதுலேயே உண்மை இல்லை, உண்மையை சரி செய்து கொள்ள அப்படின்ட்டார்.
அப்போ நான் இவ்வளோ நாள் உண்மைன்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவு உண்மை அவர் எதிர்பார்க்கிறான் வாழ்க்கையில்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ வேதம் சொல்கிறது இந்த ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை 26 நாளில் நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. 8 விதமான காரியங்கள் இதில் உண்டு. ஆபிரகாமின் இடத்துல விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்க. அப்போ தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறாரு? இவைகள் எல்லாம் சரி செய்து முதலாவது அவருடைய சிந்தனையில் வைக்கிறார். இதெல்லாம் சரி செய்கிற நேரம் தானாகவே இந்த கூடாரம் எழும்ப ஆரம்பிச்சிடும். இந்த கூடாரம் திரும்ப அப்படியே உயர்த்தப்படும். யாராலையும் நொறுக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. ஒரு பையனை ஒரு வக்கீல் அவர் ஒரு வெளி தேசத்தில் இருந்தார். அந்த தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவர் கவுன்சிலர். அது மாத்திரம் இல்லை, எல்லா பெரிய கிரிமினல் கேஸும் அவர் தான் பேசுவார். ஒரு நாள் அந்த குடும்பம் பிரிய வேண்டும் என்று சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அந்த சிஸ்டர் ஒரு நாள் கால் எடுத்து சொல்கிறாங்க, பிரதர் நான் பிரிஞ்சிடோன்னு எல்லாம் முடிவு எடுத்துட்டோம், பேப்பரில் மாத்திரம் சைன் பண்ணருக்கு இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படி. அப்போ ஒரு நாள் அந்த இடத்துக்கு நான் போகும் பொழுது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் நான் தற்கொலை செய்கிற முடிவு எடுத்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கா, கனடாவில் இருக்கா. இவர் எனக்கு எந்த குறையும் வச்சு இல்லை பிரதர். எனக்கு ஒரு கார் இருக்குது, சர்வெண்ட்டு கூட கார் இருக்குது, பெரிய செல்வந்தர், மிகுந்த செல்வந்தர், எந்த குறையும் இல்லை பிரதர். ஆனால் என்னன்னே தெரில, நம்ம 2 பேரும் பிரியறதுக்கு முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லி. அது மாத்திரம் நான் தற்கொலை செய்ய போகிறேன் அப்படி. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, என் லைஃபே முடிஞ்சு போய், நான் அனுபவிக்காத இடம் இல்லை பிரதர், நான் போகாத நாடுகள் இல்லை, என் செல்வத்துக்கு அளவே கிடையாது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்கள் வாழ்க்கை இன்னையோடு இந்த கூடாரம் முடிந்து போக போகிறதுன்னு சொல்லி. அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு, நான் உங்களோட 2 பேர் பிரச்சனையை இந்த இடத்துல பேச வரல, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பேசுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை உடனே கீழ்ப்படிங்க. ஏன்னா அவங்ககிட்ட ரொம்ப நம்ம பேச இயலாது. ஹையஸ்ட் இதில் லெவலில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட டைமே தான் கொடுப்பாங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு வரணும். அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ரூம்லேருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து முன்னுக்கு சிட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துருக்கும் பொழுது கொஞ்சத்தில் வேகமாக ஒடியாந்து அவங்க சொன்னாங்க, பிரதர் நான் எடுத்த தவறானது இன்றைக்கி தான் எனக்கு புரியுது. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு தெளிவாக பேசிட்டார். நான் போயிட்டு கணவனோட இனி பிடிவாதம் பண்ண மாட்டேன், ஐ ஆம் சாரின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இறங்குற இடத்துல இறங்கினா தான் என்ன நடக்கும்? இறங்கி வர வேண்டிய இடத்துல இறங்கி வரணும். அப்போ தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார்? இவைகளை செய்கிறார். பழுதாய் போனதை அடுத்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா who will be fallen, யார் விழுந்து போனார்கள் விழுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் கவனிச்சிங்கன்னா, முதலாவது கேருபாய் இருந்தவன் விழுகிறான். இந்த கேருபாய் குறித்து ஏசாயா 14 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்கன்னா தெரியும். அவன் தேவனை போல ஆக வேண்டும் என்று சொல்லி அதில் லிஸ்ட் ஒன்று எழுதியிருக்கும். அவன் அதை நினைத்த பொழுது, கிரிய ஆக்டிவிட்டிஸ் போகல, சிந்தனையில் நினைக்கும் பொழுது அவன் விழுந்து போனான். திரும்ப அவன் எழுந்திருந்தானா? கேருபந்து எழுந்தானா? இல்லை, விழுந்து போனது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் நிறைய இருக்குது. பீலேயா, யூதாஸ், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்களும் விழுந்து போனார்கள். ஆனால் இவங்க வாழ்க்கையில் என்ன ஆகுது? இவங்களும் எழுந்திருக்கவில்லை. குறிப்பிட்ட இதில் எழுதப்பட்டது மாத்திரம். சிலர் எழுந்தார்கள், சிலர் எழுந்திருக்கவில்லை. அடுத்தவங்க கிங்ஸ், ராஜாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா, சவுல் ராஜா, இப்படி நிறையா கிங்ஸ் இருக்காங்க. இந்த ராஜாக்கள் வாழ்க்கையில் விழுந்து போனார்கள். அவர்கள் எழுந்திருக்கவில்லை, அவர்கள் திரும்ப வரவில்லை, அழிந்தே போய்விட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமான் அப்படின்ற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லோத்து இருக்கார். லோத்துட வாழ்க்கையில் ஒரு தேவண்ட பிரமாணங்களுக்கு மாறான ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அழிவு வருகிறது. அம்மோன், மோவாபியர் என்ற அருவருப்பான சந்ததிகள் உருவாகிறது. அதில் ஒரு அழிவு ஒன்று வருகிறது. அவர் நீதிமான், அதை மாத்திரம் கவனமாக வச்சுக்கோங்க. அவரை பற்றி நியாய தீர்ப்பை கொடுத்து நான் ஒன்றும் சொல்ல வரல, அவர் விழுந்து போன பகுதியை மாத்திரம் சொல்கிறேன். இப்படி இந்த லிஸ்ட் இன்னும் நிறையா போய்கிட்டே இருக்குது. அப்போ தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறாரு? யாரெல்லாம் நேசிக்கிறாரா அவங்கள தான் தூக்கி விடுவாரா,
இல்லாட்டி அவர் விட்டால் அவ்வளோதான், இனிமேல் எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுக்க போகாதீங்க. தேவன் உங்களை என்ன செய்வாரா? என்ன செய்வார்? என்ன சொல்லியிருக்காரு? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வான்னு சொல்லு, உங்களை புறமே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கார். தவறான முடிவு எடுக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் என்ன செய்கிறாரு? 3 காரியங்களை குறித்து ஒரு மனிதனுடைய அந்த விழுந்து போன நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு பொதுவான 3 காரியங்களை குறித்து வேதம் அறிவுறுத்துகிறது. அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. யோவான் 16:8-11 நான் வாசிக்கிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்ந்து 3 காரியங்கள் இருக்கிறது. பாவம், நீதி, நியாயத்தீர்ப்பு. ஒரு மனிதன் விழுந்த பிறகு அடுத்து உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கொடுத்துருவார். ஏதேன் தோட்டத்தில் தெய்வநாயக கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? மரணம் வரும். பேதுருக்கு சொல்றாரு, நீ 3 தடவை என்னை மறுதளிப்பன்னு சொல்றாரு. இப்படி வேதத்தில் நிறைய பகுதிகள் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறது? பாவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. விழுந்து போகிறதுக்கு முதலாவது பகுதி என்ன அப்படின்னா பாவம் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, பாவத்திலிருந்து என்னையும் உங்களையும் மீட்பதற்காக யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. இதை மறந்துடாதீங்க. இது எதை மறந்தால் இதை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் எங்களுக்காக ஒருவர் வந்தார்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். எங்கள் அம்மா அப்பா கூட வர முடியாது, அவங்க வர விரும்பினாலும் வர முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களும் பாவத்தில் இருக்கனால எங்களை மீட்க முடியாது. எங்களோட தம்பியோ தங்கச்சோ அண்ணனோ ரிலேஷனோ வந்து எங்களை என்ன செய்ய முடியாது, எங்களுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. பாவத்துக்காக எங்களை குற்ற நிவாரண பலியாக தன்னிடுச்சு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். முதலாவது என்ன செய்கிறாரா? பாவத்தை குறித்தும் முதலாவது என்ன சொல்றாரு? நீங்கள் விழுந்து போன காரணம், உங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விழுந்து போன காரணம் முதலாவது எதில் தோங்குது? பாவம் என்று சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிறவன் தேவனை அறியா, நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்து சொல்லப்படுகிறது நீதியை குறித்தும். நீதினா என்னது? ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை என்ன செஞ்சாரா? நீதியாகினார். நீங்கள் என்ன செய்யணுமா? பாவம் இருக்கு, பாவம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எதில் அப்டேட் ஆகணும்? ஐயோ நான் பாவி, என்னை மன்னிக்கவே மாட்டார், நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிக்கவே மாட்டார், நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படி நீங்களே சுயமாக நியாயத்தை இருக்காதபடி நியாயப்பிரமாணத்தின் போதகம்னு ஒன்று இருக்குது, டாக்டரின் ஒன்று. நியாயப்பிரமாணத்தின் போதகம் என்ன சொல்லும்? நியாயப்பிரமாணம் உங்களை என்ன சொல்லும்? இந்த விபச்சார ஸ்திரியை நியாயப்பிரமாணத்தோடு கொண்டு வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்கள்? உனக்கு கல்லறிஞ்சு கொல்லணும், அவ்வளோதான், உனக்கு முடிஞ்சு. ஆனால் விபச்சாரம் செய்தவனை விட்டுட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதியை குறித்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யாரை விசுவாசிக்க வேண்டும்? அற்புதங்களை, அதிசயங்களை, பல காரியங்களை அல்ல, இயேசு கிறிஸ்துவை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ இடத்துல பலர் பலவிதமான காரியங்களை பேச போவாங்க. ஒரு நாள் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிறைய பேர் போகிறாங்க, எல்லாம் பேசுகிறாரு, வெளிப்படுத்துகிறாரு, காரியங்களை செய்கிற சகலமும் நல்லது, நன்மை செய்கிறவராய் சுட்டி தெரிந்தார். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே இது நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இதே தானே எந்த வாழ்க்கையில் இருக்கணும், அப்படி நானும் விரும்பலாமே, நான் இதை விரும்புகிறேன் சரிதானே. அப்படி தேவனாய கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். உன்னை பற்றி என்ன சொல்கிறார் நீ கவனிச்சுப்பார். உனக்கு கார் கிடைக்கும்னு சொல்லலாம், கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், பெரிய ஊழியங்களை செய்வ, நல்லது, எல்லாம் நல்லது. உன்னைய பற்றி நான் என்ன சொல்லணும், நீ என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உன்னைய பற்றி நான் சொல்லணும். என்ன சொல்லணும்? தாவீதை பார்த்து என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன். மற்ற எல்லாவற்றிலும் என்னென்னமோ சொல்லுவார், உன் சந்ததி ஆசிரியப்ப என்னென்னமோ இருக்கும், அதில் முக்கியமான பகுதி என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா! இந்த இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால நிறைய நம்ம பல காரியங்களை, தீர்க்க தரிசனம் பொய்யும் கிடையாது,
அது பிழையும் கிடையாது. ஆனால் அதில் நம்ம எதை தான் உத்து நோக்கணும்? என்னைய பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா? நான் பிரதர்ட்டெல்லாம் ஜெபிக்க போகிற நேரம் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பச்சையாக சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். பச்சைன்னா என்னது? நீ வேசித்தனம் செஞ்சா நீ வேசித்தனம் செய்கிறான்னு நேராக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன்? சொல்லுவேன், உனக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது கிடைக்கும்ன்றதை விட எது முக்கியம்? எது முக்கியம்? எனக்கும் அவர் என்னை முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க. மற்றவங்களுக்கு என்ன நினைவு வரும்? சகோதரர்களுக்கு இந்த எப்போ பார்த்தாலும் நீ சாப்பிட்டியா, அது குடிச்சியா, இது குடிச்சியா, அது குடிச்சியா, இது குடிச்சியா அப்படின்னுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறது அவனை தான். ஏன் அப்படின்னா, அவன் மீது அன்பு கூறுகிறவராய் காணப்படுகிறார். அந்த அன்பை தான் வேதம் சொல்கிறது. அப்போ இப்படி நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த எந்த வீட்டில் நடக்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நம்ம பெரிய பரிசுத்தவான் குடும்பம் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை கேட்டால் பிடிவாதம் பிடிச்சா கட்டாயம் வாங்கி தான் கொடுக்கணும். ஒன்றும் செய்ய வழி இல்லை. எப்படியாவது என்ன செய்யணும்? வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஒன்றும் செய்யலை. ஆனால் மகன் என்ன செய்வான்? எனக்கு வேணும்டா, உங்களுக்கு முடிஞ்சால் வாங்கி தாங்க, இல்லாட்டி பிறகு தாங்க, ஏன்னா கட்டாயம் வேணாம் அப்படின்ட்டுருவோம். அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன், கர்த்தர் இவங்க 2 பேரில் யாரை நேசிப்பார் அப்படின்னு. 2 பேரில் யாரை நேசிப்பார் அப்படின்ட்டு கர்த்தர்கிட்டே கேள்வி கேட்டேன். கர்த்தாவே, நீங்கள் 2 பேரில் யாரை நேசிப்பீங்க? மகனை தான் நேசிப்பேன். மகனை தான் நேசிப்பேன். ஏன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனிதனை புரிந்து கொள்ளுதல்னா என்னது? அன்புன்னு சொல்லப்படுகிறது. அன்பு இருந்தால் என்ன செய்யுமா? எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும். அப்போ தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா, இந்த அன்பை தான். அடுத்து வேதம் சொல்கிறது, நியாய தீர்ப்பு, அடுத்து நீதி. 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. யோவான் 8:24 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்கள் சாவீர் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இந்த யோவான் 8:24 ஒரு தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு மரணம் எந்த விதமாய் நடக்கலாம். ஆக்சிடென்ட் ஆகலாம், வியாதி வரலாம், பல நிலைகளில் மரணம் வரலாம், கொலை செய்யப்படலாம். ஆனால் இதில் தெளிவாக சொல்லியிருக்காரு, விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு சொல்லப்படுகிறது. அப்போ தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு மனிதன் அவனுடைய கூடாரம் கட்டப்படும் பொழுது அவனை உள்ளுக்கு கொண்டு வரது, அந்த கூடாரம் ஸ்தாபித்ததை கட்டப்படுவதற்காக அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் யாரை விசுவாசிக்க வேண்டும்? யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம்தான் இந்த கூடாரத்தை அப்படியே திரும்ப கட்டும். நீங்கள் எதை வேணாலும் இழந்திருக்கலாம், சொல்ல முடியாமல் இருக்கலாம், பரிதபிக்கிறவர்களாக இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், கணவனை பிரிந்து மனைவி, இப்படி நிறைய சொல்ல முடியாது, ஒரு நாளும் நடக்காதுன்னு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் தேவனாய கர்த்தருடைய சம்பவத்தை நீங்கள் வந்துட்டீங்கன்னா, தேவன் உங்களோட கூடாரத்தை கட்டுகிறவராக இருக்கிறார். அடுத்து சொல்லப்படுகிறது, அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். ஐ வில் பில்ட் இட். திருப்பி தேவனாய கர்த்தர் இந்த எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்ற நோக்கம், இப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். இதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டே வந்து இப்போ என்ன செய்ய போகிறாரு? அதை ஸ்தாபிக்க போகிறேன். அது இருந்த பழைய நிலையில எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல ஸ்தாபிப்பேன். ஒரு தடவை 1980 நம்முடைய ஸ்தாபனம் நெருப்பு தீ வைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் இழந்தோம். ஒரு அகதி முகாமில் போய் தங்கி இருந்தோம். ஒரே உடுப்பு தயாரிச்சு கொடுக்குற சாப்பிட்டு அந்த அகதி முகாமில் இருந்தோம்.
அப்போ அப்பா சொன்னாங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டோம், ஒரே ராத்திரில எல்லாம் முடிந்து போய்விட்டது, கையில் 200 ரூபாய் மாத்திரமே இருக்கிறது, நான் உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன். அழுகிறாங்க, அந்த அகதி முகாம்லேருந்து அழுகிறாங்க. இப்போ எல்லாம் வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க, இருங்கயா, இது கொஞ்ச நாளைக்கு இருக்க வேண்டி வரும், இருங்க. அவங்க அழுகிறாங்க, தாங்க முடியாமல் அழுகிறாங்க. நான் என்ன செய்வேன், இந்த பிள்ளைகளை எப்படி இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன், என்ன செய்வேன் என்று சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றோம். வந்த பிறகு அந்த ஊரில் ஜனங்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் அந்த ஸ்தாபனத்தை திறங்க, நம்ம பொருளை கொண்டாந்து கொடுக்குறோம், பணத்தை தராதீங்க, நீங்கள் அந்த பொருளை விற்று லாபம் வந்து கொஞ்ச நாளாகி நீங்கள் நல்லா ஸ்டெடியாக வந்துட்டீங்கன்னா திருப்பி கொடுங்கன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்கள்லாம் திரண்டு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. திரும்ப எழுந்துருது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு முடிவு எடுக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு பூ கருகிருச்சுன்னா திருப்பி அது பூவாக மாறாது. தேவனாய கர்த்தர் எதை வேணாலும் செய்து திருப்பி அதை ஸ்தாபிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்போ இதை ஸ்தாபிக்க வேண்டுமே ஆனால் தேவனாய கர்த்தர் தாவீதுக்கும் அவருக்கும் உள்ள காரியத்திலே ஒரு முக்கிய பகுதியை சொல்லப்படுகிறது. இதுக்கு உதாரணமாக ஒரு பரிசுத்தமான நம்ம எடுத்துக்க போகிறோம். யோவான் 21:15-17, 15-17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அல்லேலூயா. இது அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. இதில் எல்லாம் தேவனாய கர்த்தர் தாவீதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு வரார் அப்படின்னா, அன்பை தான் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன்ட்ட தான் முதல் எதிர்பார்ப்பாரு. காணிக்க, நான் ஊழியம் செய்வேன், அது செய்வேன், இது செய்வேன், நிறைய பகுதிகள் இருக்கிறது. அது இல்லை. வேதத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் மீது அன்பு கூறுறது தான் முதல்ல பார்ப்பார். ஏன்னா அவருக்கு நம்மளால வேறு மற்றது ஒன்றும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அது தவறான ஒரு இது. அப்போ வேதத்தில் சொல்லப்படுகிறது, இதில் சொல்கிறாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து பேதுரு முன்னுக்கு நிற்கிறாரு, இங்கிட்டு ஏசு கிறிஸ்து நிற்கிறாரு. முகமுகமாய் பார்க்கிறார்கள், முகமுகமாய் பார்க்கிறார்கள். பேதுரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சத்தியத்தை தொட்டு பார்த்துருக்கேன் ஒரு வசனத்தில் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதுக்கு பிறகு அதற்கு அவன், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இப்போ பேதுரு என்ன சொல்றாரு? நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீங்க அறிவீங்க. அறிவீங்க அப்படின்னா எப்படி அது எப்படி அவருக்கு சொல்றாரு? எப்படி சொல்றாரு? அதாவது வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கறன்னு தெரியும். முதலாவது கிறிஸ்து மீது அன்பு கூறும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது, எங்களுக்குள்ள இருந்து ஒரு அன்பு வெளிப்பட்டு மற்றவர்களுக்குள்ளாய் செல்ல ஆரம்பிச்சிடும். இந்த அன்பு தான் ஊழியங்களை செய்வதற்கு எங்களை தகுதியுடையவர்களாய் மாற்றும். இல்லாட்டி என்ன நடக்கும்? ஒரு நாள் ஒரு இடத்துல ஜெபிக்க போகும் பொழுது ஒரு வயது போன அங்கிள் இருந்தார். லைட்லாம் ஆஃப் ஆக்கி இருந்துச்சு. என்னை கூட்டு போனவர் சொன்னார், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க மாட்டீங்க, அதனால் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படி, என்ன பிரதர் சொல்கிறீங்க, கொஞ்சம் லைட்டை ஆன் பண்ணுங்க அப்படின்னு. அவர் ஒரு சின்ன ஒரு லண்டர் மாதிரி தலையில் நீட்டினார். தலையெல்லாம் அழுகி போய் சலம் பணிந்து கொண்டு இருக்கிறது. பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஜெபிக்கிறதை விட்டு நாங்கள் நிற்க முடியலை, துர்நாத்தம் அடிக்கிறது. அப்போ கர்த்தர்கிட்ட சொன்னேன், கர்த்தாவே, இங்கே தூரத்துலேருந்து ஜெபம் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படி. கர்த்தர்கிட்ட அந்த ஒரே ஒரு உணர்த்தல் சொன்ன, கையை வச்சு ஜெபம் பண்ண அப்படின்ட்டார். என்னடா வம்புல மாட்டிட்டேன், லைட்டும் ஆன் பண்ணிட்டாங்க, எல்லா பக்கமும் துர்வாடை அடிக்கிறது, என்னடா செய்யறதுன்னு சொல்லி. சரி, கர்த்தர் சொல்ல கண்ணை மூடிக்கிட்டு கையை வச்சுட்டா எடுக்க இல்லை, அப்படியே சலம் ஒட்டுகிறது, அருவருப்பாக இருக்கிறது, அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. என்னடா இது, என்ன அனுபவம், என்ன ஊழி, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இப்படி ஆகி வந்துருச்சுங்க.
திருப்பி ஒரு நாள் அங்கிட்டு போகும் பொழுது வாகனத்தில் காரில் இப்படி போய்கிட்டு இருக்கேன், திடீர்னு அவர் நிறுத்துறார். ஒருத்தர், என்னையா நிறுத்துறீங்க, எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படி, என்னை ஞாபகம் இருக்கா அப்படி, தெரியாது, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ஜெபிச்சுட்டு 3ஆவது நாள் நான் சுகமாயிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இது என்னத்தினால நடக்கும் அப்படின்னா, எங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அன்பு. இந்த அன்பு தான் ஊழியத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ இதில் வேதம் சொல்கிறது, உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீரன் அடுத்து என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாக என்றார். எதை சொல்றாரு? ஆட்டுக்குட்டிகள். குட்டிகள் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஆடை மேய்ச்சலாம் குட்டி எப்படி இருக்கும்? குட்டி எப்படி ஓடும் பார்த்துறீங்களா? 2 குட்டி அவங்களால நடத்தல, கயிறு இல்லாமல் அப்படி ஓட்டம் போடும், அவ்வளோ துள்ளி குதிக்கும். மரத்தில் இங்கே ஒன்று வச்சுருந்தோம், மரத்துலாம் ஏறிடும், அவ்வளோ கஷ்டம். இப்போ என்ன சொல்கிறாரு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாங்க, ஃபீட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன செய்யணுமா? பால் கொடு அப்படின்றார். ஆட்டுக்குட்டிக்கு என்ன செய்யணுமா? ஆடு தானே பால் கொடுக்கும். இப்போ யாரை கொடுக்க சொல்கிறாரு? பேதுருவுக்கு. எதை சொல்கிறாரு? வசனத்துக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஞானப்பால் என்று சொல்லப்படுகிறது. பால், வசனம். குழந்தையா இருக்கவங்களுக்கு பால், அடுத்து தேன், நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி பிறகு என்ன கிடைக்கும்? அப்பம், ஹெவி ஃபுட் கிடைக்கும். 3 நிலைகள் உண்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இப்போ என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்ப. இப்போ ஆடு, இதுவும் கஷ்டமான வேலை தான். ஆடுகளை மேய்க்கிறது என்னது? ஆடுகளை மேய்க்கிறதும் கஷ்டமானது தான். இப்போ ஆடுகள். அடுத்து பார்ப்போம். அடுத்து 3ஆவது தரம், என் ஆடுகளை மேய்ப்பான். 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு. வேதத்தில் துக்கம் எத்தனை துக்கம் இருக்கு? 2 இருக்கு. லௌகீக துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படி, சரியா? இதில் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். யூ நோ எவ்ரிதிங். நீங்கள் எல்லாவற்றையும் அறிவீங்க. நான் பிறந்தது, நான் எப்படி இருந்தது, எப்படி வந்தேன், எல்லாம் அறிவீர்கள் சொல்றார். அதுக்கு பிறகு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த அன்பு தாவீதின் வாழ்க்கையிலே சரி செய்யப்படுகிறது. எல்லா காரியங்களிலும் மாற்றங்கள் வந்து இந்த குடும்பம் அப்படியே இந்த தாவீதின் கூடாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதின் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பைபிளில் பார்த்தீங்கன்னா 42வது அந்த இது 14 வரும்னு நினைக்கிறேன். எந்த ஞாபகத்துக்கு ஒருவேளை தவறு இருந்தால் சொல்லி கொடுத்துருங்க. 14 3வது 14, அடுத்து 14. இது யார்கிட்ட, எந்த ஜெனரேஷனில் வர தாவீது ராஜா? அப்போ இவர் எந்த வீட்டார்? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தேவனுடைய வீட்டார்ன்னு இருக்கும். நீங்கள் தேவனை ஏற்றுக்கிட்ட யார்கிட்ட வீட்டாராக மாறிடுவீங்க? தேவனுடைய வீட்டார். ஊழிய செய்கிறவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, ராயல் ராஜ ரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்லப்படுகிறது. இந்த ராயல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்கிற ஒரு இதாக தான் இருக்கும். ராஜரீக ஆசாரிய கூட்டம், இவர்களை கர்த்தர் தெரிவு செய்திருக்கிறார். இது பண்ணி ஒன்றும் பண்ண இயலாது. அப்போ வேதம் சொல்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டோன்னு தான் இந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்கன்னா, சகலத்தையும் தாங்கும், அநியாயத்தில் சத்தியம் வந்து இதில் சந்தோஷப்படாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. சில நேரம் சாட்சி சொல்லுவாங்க,
எனக்கு பக்கத்தில் ஒருத்தன் சூனியம் பண்ணிக்கிட்டு இருந்தால் தூக்கு போட்டு செத்துட்டான் அப்படின்னு அல்லேலூயான்னு சர்ச்சில் சாட்சி சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்படியெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க. அதெல்லாம் சாட்சியே கிடையாது. உங்களால் ஒரு மனிதன் அழியக்கூடாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனை கர்த்தர் ஒரு கட்டளை கொடுப்பார். அந்த புரஜாதிகளை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா நான் அவர்களை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். கட்டளை என்னது? அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதா? பயப்படக்கூடாது. நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா அவங்க ஜீவனோடு இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க. அவன் சூனியம் பண்ணுறான், அது பண்ணுறான், பண்ணிட்டு போகட்டும். நீங்கள் பயந்தீங்கன்னா அவன் முடிஞ்சு போயிடும், அந்த குடும்பம் அழிஞ்சு போய்விடும். அப்போ வேதம் சொல்கிறது இன்னும் அன்பை குறித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சகிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சகிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ஒரு லிஸ்ட் அப்படியே எழுதியிருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் மோசையை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார். எப்படி சாட்சி சொல்கிறாரு? இந்த உலகத்தில் வேர்ல்ட்லே சாந்த குணம் உள்ள மனுஷன் பெரிய ஒரு நமக்கு கொஞ்சம் மூக்கில் என்ன வந்துடுது? மூக்கில் என்ன வருதா? கொம்பு வர்ற மாதிரி படைச்சிருந்தாருன்னா நல்லோம். கோவம் வந்தோன்னா கொம்பு ஒன்று வரணும். அப்போ கொம்பை கண்டோன்னு நினைச்சு இப்போ கோவம் ஒரு கிட்ட போகக்கூடாது. அப்போ வேதம் சொல்லுகிறது இந்த அன்பு ஊற்றப்படுகிறது. இப்போ அந்த தாவீதின் கட்டப்படுகிறது. அதே ஆதியில் உள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், ஜெபம், வேத வாசிப்பு எல்லா காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில். எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு பகுதி, ஒரே ஒரு பகுதியோடு முடிச்சிடுறேன். யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறதா? இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன அடைய வேண்டும்? பிதாண்ட சித்தமாக இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரத்தை தியானிச்சு பாருங்க, எவ்வளவு அன்புள்ளவர் அப்படின்னு எழுதியிருக்கும். நீங்கள்லாம் எங்கே போகணுமா? எங்கே போகணுமா? இந்த கூடாரத்தை விட்டு அப்போஸ்தலர் சொல்லுவார், இந்த கூடாரத்தை விட்டு போவது எனக்கு விருப்பமாக இருக்கிறது, ஆனாலும் இன்னும் நான் கொஞ்சம் வேலையை செய்ய இருக்கா, செஞ்சுட்டு போனால் தான் நலமாக இருக்குன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம இதுவும் ஒரு கூடாரம் தான், இந்த சரீரமும் ஒரு கூடாரம் தான். இதை விட்டு ஒரு நாள், அது எப்பன்னு தெரியாது, ஒரு நாள் நம்ம எங்கே போகணுமா? எங்கே போகணுமா? அழிவில்லாத நித்திய ஜீவனுக்கு போகணும். அங்கே என்ன வச்சிருக்காரு? தரையெல்லாம் எப்படி இருக்கா? வருவான், என் மக வருவா அப்படின்னு சொல்லி தேவனாய கர்த்தர் அந்த தங்க தரையில் நடந்து வரும் பொழுது அப்படியே எங்களை அணைத்து கொள்வார். அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்கிறது. யார் யாரெல்லாம் இருக்கா? வேதத்தில் போனவங்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். எலியா எப்படி போனார்? எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஸ்தேவான், இப்படி நிறைய இருக்குது. எல்லாம் தேவனுடைய. ஈனோக், இவங்கெல்லாம் எங்கே? நித்திய ஜீவனுக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒரு நாள் அந்த பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்க என்பது யார்ட சித்தமாக இருக்கிறது? பிதாவின் சித்தமாக இருக்கு. கூடாரம் கட்டப்படும். ஹல்லேலூயா. விழுந்துட்டேன், அழிஞ்சிட்டேன், எனக்கு போராட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கூடாரம் கட்டப்படுவதற்கு தேவன் ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். எல்லாம் சரி செய்ய வேண்டியது யாரு? நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். நான் உங்களை நேசிக்கிறேன் கர்த்தாவே, நான் உங்களை நேசிக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க. 25ஆம் சங்கீதத்தை தியானிச்சு பாருங்க. என்னை நடக்க வேண்டிய வழியில் என்னை போதித்தரலும், எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, என் வாழ்க்கை என்ன ஆக போகிறது, முடிவு சமீபமாயிற்று, அழிந்து போய் விடுவேனோ, எல்லாம் சரிந்து போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். கண்களை மூடி ஜெயிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள்ளாக
அன்பு உண்டாக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். பரிசுத்தமுள்ள தேவனே, தேவ அன்பிலிருந்து நாங்கள் விழுந்தவர்களாக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, அந்த அன்பை நாங்கள் மறுபடியும் உடையவர்களாக மாறி எங்களுக்குள்ளாக இருக்கிற உம்முடைய ராஜ்யமானது மறுபடியுமாக கட்டப்படுவதற்கு அன்பின் தேவனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் எந்த நிலையிலும் உம்மை விட்டு வழுவி விடாதபடிக்கு உம்மாலே காத்து கொள்ளப்படுவதற்கு எங்களை தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து பரிசுத்தமுள்ள தேவனே, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக உம்மாலே பார்க்கப்படுவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆவியின் கனியானது நீதியிலும் சகல நற்குணத்திலும் உண்மையிலும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக எங்களை விழுந்து போய் இருக்கிற எங்களை மறுபடியுமாக உம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்பதற்கான தகுதி உடையவர்களாக நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை என்றைக்கும் மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, அழிந்து போகிறவைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்காமல் நாங்கள் அழியாமை உள்ளவர்களாகவும் ஜீவனுள்ளவர்களாகவும் இந்த பூமியிலே வாழ்வதற்காக உம்மை நோக்கி பார்க்கவும் வேதத்திலே நீர் சொல்லியிருக்கிறதே கர்த்தாவே, அவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளை தேடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறதே கர்த்தாவே. நாங்கள் எங்களுக்கு உரியவைகளை தேடாமல் கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடி பரிசுத்தமுள்ள தேவனே, அந்த அன்பு நிறைந்த தேவனுடைய அன்பு உடையவர்களாக பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாங்கள் தரித்து கொள்வதற்கான தகுதி உடையவர்களாக இந்த பூமியிலே வாழ எங்களை தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஏற்று நடத்தும்படி உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனைக்கும் பாதுகாவலும் என்றென்றும் சதா காலங்களும் நம் அனைவருடைய என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.